இன்னைக்கு நம்ம காலையில இந்த ஆபீஸ் பூஜை போறதுக்கு போயிட்டு வந்தோம் சார். அப்ப கூட ஒரு ஆட்டோக்காரர் வந்து எங்க தலைவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. இது மாதிரி எத்தனை பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க தெரியுமா? சின்ன பசங்க சொல்லுவாங்க, ரைட்டா, என்ன இம்ப்ரெஸ் பண்ண எனக்கு பிடிச்ச ஒரு சில விஷயங்கள் மட்டும் இந்த அரசின் மாபெரும் சாதனைகளாக நான் பார்க்கிறேன், அதை பதிவு செய்து விடுகிறேன், அடுத்து என்ன என்பதையும் சொல்லிவிடுகிறேன். முதலில் இந்த சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை நேரலை செய்ததை இந்த அரசின் மாபெரும் டு தி பீப்புள். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. போட்டுட்டான் அதோட முடிஞ்சு அப்படின்னு விட்டுட்டு போயிடாதீங்க. உங்க அரசு எங்க கூட நிக்கணும், எங்களை நீங்க வழி நடத்தணும். இப்படி சரி, நான் சீரியஸாவே கேக்குறேன், என்ன கருத்தில் இருக்கு தாவேக்காக்கு? அதைத்தான் நானும் கேட்கிறேன். வேண்டாம், ஆட்சி நல்லா நடக்குதா? ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கியிருக்கோம். அதே போல லஞ்சத்தில் இருந்தும் ஊழலில் இருந்தும் தமிழகத்திற்கும் விடுதலை வேண்டும். எவ்வளவு முக்கியமான வரிகள் என்பதை யோசிக்கிறோம். ஒரு கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கியிருக்கோம் போது உங்களுக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும்ன்றேன் நான் வெளிப்படையாகவே கேட்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த நேரலை செய்யறதுக்காக தாவேக்காரத்தை பாராட்டிக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த திருநெல்வேலியில் அந்த தினகரன் ரிப்போர்ட்டர் எழுதிருந்தேன், பீடி சுற்றுற பெண்மணி எனக்கு அசம்பிளி பார்க்க. ஆனா இவருக்குள் இப்படி ஒரு திறமை இருக்கிறது என்பதை அவர் தொடர்ந்து இந்த அவையை நடத்தும் விதத்திலிருந்து நான் பார்த்து வியந்து போகிறேன். பாலிச்சுனா அவங்க கட்சி ஆள சொல்றாரு, தப்புங்க பேசாதீங்க அப்படின்றாரு. சொம்படிக்கு நம்ம கட்சி ஆளு, நம்ம ஏதாவது சொன்னா இதாடி போறாங்க அப்படிலாம் கிடையாது. ஐயா, பெரிய மன்னர் பரம்பரை, இந்த தமிழ்நாடு நிரந்தரமா நமக்கு சொந்தம்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு பரம்பரை யாருன்னே தெரியாது தம்பி. ஒரு ப்ரொமோஷன் ப்ரொசீடிங்ஸ் அது. அதாவது இத்தனை பேருக்கு இந்த பதவியிலிருந்து இந்த பதவிக்கு பதவி உயர்வு என்ற ஒரு பட்டியல் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு எல்லா கேஸுக்கும் போட்டிருந்தாங்க. இப்போது இது ஒரு இனிஷியேட்டிவ். சோ இந்த ஆட்சி தான் இதை சாத்தியப்படுது. சரியா? இதுக்கு முன்னாடி ஆணையர்களாக இருந்த நிம்மதியா ஓடும்ல. இன்னொன்னு மக்களுக்கு அதிமுக திமுக விட்டா வேற தலையெழுத்து இல்லைன்னு அவர் நினைத்தாரு. நானே அப்படிப்பட்ட தவறான எண்ணத்தில் இருந்தவன் தான், ஒப்புக்கொள்கிறேன். டிஎம்கே ஏடிஎம்கே இன்னைக்கு மாற்றம் இல்லைன்ட்டு நான் எலெக்ஷன் ரிசல்ட் வரைக்கும் நான் நம்பினேன். சார் நேற்று அதே பட்ஜெட்லயே வந்துட்டு நேற்று நம்மளும் பேசியிருந்தோம். இந்த கூவமாறும் அப்புறம் அடையாராத்தையும் வந்து கிளீன் பண்ணி அதுல படகு சவாரி விட போறாங்க குழந்தைகள்லாம். ஓவரால பட்ஜெட் இன்று செய்தித்தாள்களில் பார்த்தேன். மிகவும் அதிசயிக்கத்தக்க வகையில் ஊடகங்கள் கொண்டாடும் பட்ஜெட்டாக இது அமைந்திருக்கு. எனக்கு இருக்கிறதுல அதே போல தாவேக்கு நிர்வாகி கூட இந்த மாதிரி லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு வீடியோ வந்திருக்கு. உடனே அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. நான் ஏற்கனவே ஜெயலலிதா ஸ்டைலில் ஒரு செயல்படுகிறார் என்று சொன்னேன்ல. கட்சி விட்டு நீக்கிறதோட இல்ல, அண்ணாமலையோட வண்டி ஓடினதே அந்த வார் ரூம் வச்சு. கரெக்டா? முதலில் அண்ணா நகர், பிறகு அடையாறில் அந்த வார் ரூம் வச்சு. நீ எத்தனை வார் ரூம் வச்சாலும் இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட மோதி சமாளிக்க முடியுமா? அதனாலதான் எதுக்கு வம்பு? வீடுக்கு வார் ரூம் வச்சிருக்கேன். அவர்கள் அடிப்படையில் விஜய் ரசிகர்கள் இல்லையா? விஜய் என்ன சொன்னாலும் இன்னைக்கு சனிக்கிழமையா, இந்த திங்கட்கிழமை என்று விஜய் சொன்னால் ஆமாம் இன்று திங்கட்கிழமை தான், இன்று சனிக்கிழமை என்று சொல்வது அஜித் ரசிகர்கள் செய்யும் மோசடின்னு சொல்ல போறாங்க. அவ்வளவுதானே, வேற என்ன? கரூர் சம்பவத்தில் விஜய் குற்றவாளி, ஆதவ் அர்ஜுன் குற்றவாளி, புஷி ஆனந்த் குற்றவாளி, மதியழகன் குற்றவாளி. இப்படிப்பட்ட சூழலில் ஆதவ் அர்ஜுன் மேடையிலேயே கணக்கு தீர்க்கப்படும் என்று சொல்லுகிறார். இது வெளிப்படையான மிரட்டல். இப்படிப்பட்ட சரி கூழ் ஊத்துறோம், அனுமதி கொடுங்க. நீங்க உங்க டீமை கூட்டிட்டு வராதீங்க. செங்கோட்டை அந்த ஊருக்காரர் தானே, அவரு கூழ் ஊத்துட்டான். அவர் வர்றதுன்னா தெய்வ ஊத்தமாடி பேர்ல வேணா விஜயபுரி அம்மனா இருக்கலாம், விஜய் வரக்கூடாது. விஜய் வேறு, நீங்கள் வேறு. அவர் கூட்டம் வரதான் செய்யும். நான் தான் பல முறை சொல்லியிருக்கேன், சன்னி லியோனுக்கு கூட்டம் வரதான்ப்பா செய்யும். வருமா வராதப்பா? வரும். நீங்க எல்லாவற்றையும் திரு விஜய் அவர்களை தவிர தாவேக்க நிர்வாகிகள் ஒருவர் கூட கரூரை விட்டு நகரவில்லை. தெரியுமா? 27 நைட்டு நிகழ்ச்சி சொல்லிட்டு போனேன், இந்த வாயால மகாலட்சுமி மாதிரி இருக்கேன்னு. அது வேற வாய், இது நார வாய். ஒரு பிரச்சனை ஒன்று போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு 1 மாசமா ஆளை காணான்றதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது இவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக வந்தால் எப்படி எளிதாக இவர்களை அணுக முடியும் என்பதை மக்களுக்கு தெரியும். தலைமுறை இன்னுமா என்ன தெரியல. சிபிஐ விசாரணைக்கு போகும்போது அங்கே கைது செய்துருவாங்க, அவரை கொண்டு போய் திஹார் ஜெயிலில் போட்டுருவாங்க, இந்த பொங்கல் வந்து திஹாரில் கொண்டாடுவார், அப்படி இப்படிலாம் நிறைய பேசினாருங்க. ரெண்டாவது தாவேக்கா தோத்து போயிடும், இங்கே வந்து திமுகவோட ஸ்லீப்பர் செல் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்றதை எந்த அளவுக்கு எதுவுமே உண்மை இல்லை. சோஃபார் அது அவர் தாவேக்கா பத்தி சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது. பார்ட்டி மேனா நீ சொல்லுற? நான் பார்ட்டி மேனா சொல்ல இல்லை, தலைவர் வந்து அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கலையே. இந்த அதிமுக கூட்டணிக்காக தாவேக்கா நின்னுதுன்னு சொல்றது யாரு சார்? பல செய்தி அரசியல் விமர்சகர்கள், நீங்க சொல்ற அரசியல் விமர்சகர்கள் யார் யாருன்னா இந்த சவுக்கு சங்கர், இந்த ரவீந்திரன் துரைசாமி, இது போன்ற அரசியல் விமர்சகர்கள் இதை பேசி சொல்றாங்கல்ல சார். அவங்களே பாக்குறாங்க சார், பெரிய பெரிய நியூஸ் சேனல் சொல்றாங்கல்ல சார். என்ன சொல்றாங்க? தெளிவா சொல்றாங்க, இவர் கெஞ்சிட்டு இருந்தாரு, இப்ப வேற வழியில திரும்பி போய் சேரணும் அப்படின்னு நான் சொல்றேன். இவங்க சொல்றாங்கல்ல,
நான் சொல்றேன் சவுக்கு சங்கருக்கு கொங்கு மண்டல முதலாளி கிட்ட பணத்தை வாங்கிட்டு தாவேக்காவை சேர்த்து வைக்கிறேன், எப்படியாவது இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வரேன்னு அவர் ஒரு அசைன்மெண்ட்ல அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு கொங்கு மண்டல முதலாளி பணம் கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பணத்துக்காக அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால நாங்க கெஞ்சணும், நாங்க கூட்டணிக்கு பேரம் பேசணும் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இது அவருடைய தொழில், அவருடைய சொந்த வருமானத்திற்காக அவர் பிழைப்பதற்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு. இது அவருடைய தொழில், அவருடைய சொந்த வருமானத்திற்காக அவர் பிழைப்பதற்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு. இது அவருடைய தொழில், அவருடைய சொந்த வருமானத்திற்காக அவர் பிழைப்பதற்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு அவரு.